புதிய தொழில்நுட்ப யுகத்தில் ஒவ்வொரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் எதை பொறுத்து இருக்குன்னா புத்தொழில் நிறுவனங்களோட வளர்ச்சியை பொறுத்து இருக்கு. அதனால உலக நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு தங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை இந்த புத்தொழில் நிறுவனங்களுக்காக வழங்குறாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு MSME என்ற நிறுவனத்தின் மூலமாக அதில் டான்சிம் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி புத்தொழில் நிறுவனங்களுக்கு அவங்களுடைய எக்கோசிஸ்டத்தை வலுப்படுத்தும் வகையில் பண உதவியும் பல்வேறு நெட்வொர்க் சிஸ்டத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த பெனிஃபிஷரியில் மிக முக்கியமான ஒரு பெனிஃபிஷரியான மிஸ்டர் சக்திகுமாரை நாம் இன்னைக்கு பெங்களூர் யஷ்வந்த்புரத்தில் சந்திக்க போகிறோம். எனக்கு சக்தியை 20 வருஷமாக தெரியும். காலேஜ் அண்டர் கிராஜுவேஷன்லேருந்து 2005லேருந்து நிறைய காம்படிஷன், நிறைய சிம்போசியம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போனோம். வாட்டர் ராக்கெட்டு, நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி டைமில் பழக்கம் ஆகும்போது அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவர் எவ்வளோ இன்டெலிஜென்ட், எவ்வளோ இன்னோவேட்டிவான ஆளுன்னு புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். மாஸ்டர்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி IISc இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்சஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் நானும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் ஜாயின் பண்ணி அவர் ஒர்க் பண்ணுறதை நான் கூட பார்த்துருக்கேன். ரிசர்ச் எவ்வளோ நல்லா பண்ணுவார். அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த டைமில் தான் இந்த ஐடியா ஜென்ரேட் ஆச்சு, சேட்டலைட்ஸ் பற்றி இது பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போது இந்தியன் ஸ்பேஸ் செக்டர் பப்ளிக் செக்டரில் இருந்ததுனால, பர்மிஷன் இல்லாமல் இருந்ததுனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தே ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் தி செக்டர். அப்போ சக்தி நானும் டிஸ்கஸ் பண்ணி 2021 இந்த ஐடியாவோட இன்கார்பரேட் பண்ணது கம்பெனி. ஸோ இது 2021 இன்கார்பரேட் ஆகிட்ட அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஃபண்டிங்குக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் தான் இது இன்க்யூபேட் பண்ணியிருந்தாங்க ஒரு லேபில். ஸோ அப்போது ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபண்டிங்லாம் இல்லாதனால IISc லேப்லேயே ஒர்க் பண்ணி IIScயோட ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்புறம் மேஜர் ஃபண்டிங் வந்த அப்புறம் தான் இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட்டாக கம்பெனி ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நவம்பரில் மேஜர் லான்ச் பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் டுவர்ட்ஸ் தட் கோல். And everybody is excited to make it a grand success. பல வருட கனவுகள். விஞ்ஞானமும் அறிவியலும் மனித மூளைக்கு உட்பட்டதே. அறிவியலின் கண்டுபிடிப்புகள் நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்தும். மனிதனின் மூளை அசாத்தியமானது. நாம் கற்ற கல்வியே நம்மை யாரும் நிராகரிக்க முடியாத இடத்தில் நிலைத்திருக்க செய்யும். வணக்கம். தமிழ்நாடு அரசோட ஸ்டார்ட் அப் டிஎனோட முக்கியமான பெனிஃபிஷரி நீங்கள். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இந்த எஜுகேஷனில் உள்ளே வந்தீங்க, எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க? எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு தொழில் நிறுவனமாக நீ மாற்றுறதுக்கு, தனியார் நிறுவனமாக மாற்றுறதுக்கான உத்வேகம் எங்கேருந்து கிடைச்சதை தாண்டி இந்த படிப்புக்குள்ளே நீங்கள் வர்றதே நாங்கள் ரொம்ப ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேராக நான் உங்களை பார்க்குறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல்ல தான் சொல்லணும். என்னுடைய கிராமம் பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நான் பெரம்பலூர் மாவட்டம், பின்தங்கிய மாவட்டம். அந்த பின்தங்கிய மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம், வடக்கலூர் கிராமம். எஜுகேஷன் அண்டு பொருளாதாரத்துலையுமே ஒரு பின்தங்கியதாக தான் இருக்கும். எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு நிலா மேலே ஒரு ஆர்வம். நம்ம ஒரு டீப் வில்லேஜில் தான் வந்தோம், ஒரு குக்கிராமத்தில் தான் இருக்கும். அப்போ அங்கே இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே தான் நம்ம படுத்து தூங்குவோம். வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கும்போது நம்ம நிலாவை பார்த்துக்கிட்டு விண்மீன்களை எண்ணிக்கிட்டு அம்மா கூட அப்பா கூட உட்காந்துட்டு இதெல்லாம் இது என்னது, இது ஏன் இப்படி வருது, ஸோ அந்த நிலா ஏன் இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஏன் இப்படி நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யூஸ்வலாக நம்ம வழக்கம் போல் நம்ம கிராமத்தில் இருக்க கதைகள் பாட்டி வடை சுட்டு நம்மளுக்கு அது நல்ல அந்த நிலா ரொம்ப உற்று நோக்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக உற்று நோக்க ஆரம்பிக்கும் போது அந்த பிளாக் கலர்லாம் இருக்கிறது எல்லாமே அது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் தான் ஒளி ஸ்லோவாக படும்போது அது பள்ளத்தாக்காக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலாக நிலாவில் பள்ளத்தாக்குகளும் மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கிறது அப்படின்ட்டு. அந்த இதுதான் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக என்னுடைய
என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்ட ஒரு முதல் முதல் விண்வெளி கண்டுபிடிப்பாக எனக்கானதா நான் பார்த்துக்கிட்டது. ஸோ அதை தாண்டி அப்படியே என்னுடைய படிப்புமே வழக்கம் போல் அப்பா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்டர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும். நான் விண்வெளி சம்மந்தப்பட்ட படிக்கணும்னு ஆசைப்படும் போது அப்பா வந்து இல்லை வெட்டினரி படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக இருந்தார். ஜனாதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், ஆக்சுவலாக ஒரு டாக்டராகவோ இல்லை இன்ஜினியராகவோ ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் இருந்து ஒரு விஞ்ஞானியாக இருந்தால், ஒரு விஞ்ஞானி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு அப்துல் கலாமோட எடுத்துக்காட்டுன்னு சொல்லி இது பண்ணும்போது அவருமே ஒரு கன்வின்ஸ் ஆகிறாரு. பிஇயில் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு படிப்பை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க. ஆமாம், இதுக்காக முன்னாடி போகணுன்றதுக்காக. ஆமாம். முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஏரோநாட்டிக்கலுங்கிறது டிஃப்ரெண்ட்டு, ஏரோஸ்பேஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஏரோநாட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் கீழே, அதாவது ஃப்ளைட்டை பற்றி சம்மந்தப்பட்டது கீழே பற்றி படிக்கிறது. ஏரோஸ்பேஸ் வந்து ஒரு மேலே ஒரு ஸ்பேஸ் பற்றி படிக்கிறது அப்படின்ட்டு. அதனோட தேடல் தான் எனக்கு வந்து மாஸ்டர்ஸ் போய் படிக்கணும், அது ஸ்பெசிஃபிக்காக போய் சேட்டலைட்டுக்கு படிக்கணும், ஸ்பெசிஃபிக்காக போய் ராக்கெட்டுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. மற்ற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்போர்ட்லாம் எப்படி, அப்போயே வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க, எப்படி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணீங்க? வீட்டில் இருக்கவங்க வந்து ஆக்சுவலாக நம்மளை படிக்கணும்னு நினச்சாங்க, அவ்வளோதான். அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு ஏதோ நம்ம சாதிக்கணும், ஏதோ நான் சாதிக்கணும் விருப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலே வந்து நான் சின்ன ஏதாவது போட்டிகள், நார்மலாக இருக்கக்கூடிய போட்டிகள், அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வாட்டர் ராக்கெட்னு சொல்லி, அந்த வாட்டர் ராக்கெட் வந்து முக்கியமாக பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆர்வம். அது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு திங்கிங்லேயே இருக்கக்கூடாது, ஒரு கற்பனை திறனிலே இருக்கக்கூடாது, ஒரு ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். அந்த வாட்டர் ராக்கெட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டின ஒரு இது. அந்த காலகட்டத்தில் நண்பர்களோடு சேர்ந்து வாட்டர் ராக்கெட் லான்ச் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நிறைய இடத்துல. கல்லூரி பருவத்தில் இல்லை கல்லூரி பருவத்தில் எப்பொழுதுமே தன்னுடைய புள்ள வந்து ஒரு சேஃபர் சைடாக ஒரு அரசு வேலையில் இருந்துடணும், நிறையான வேலையில் இருந்துடணும்னு நினைப்பாங்க. அப்பா அவங்களோட நட்பு வட்டாரத்தில் ஒரு பேசியிருப்பார்ல, என் பிள்ளை என்னமோ படிக்கணும்னு நினைக்கிறான், என்னன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரியான, அவரை எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க? ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கத்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இதுதான் இருக்குது. அதனால் வந்து அந்த கலெக்டருங்கிறது அவங்களுக்கு ஒரு ஈஸியாக வரக்கூடிய ஒரு இது, அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய இது. அதனால் ஈஸியாக அவங்க வந்து கலெக்டர் ஆகிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் அப்பாவுக்கு வந்து எளிமையாக வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் அதை தாண்டி வந்து நம்மளுக்கு ஒரு கனவு வந்து விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறது. அப்போ வந்து அப்பாட்ட போயிட்டு விண்வெளி சம்மந்தப்பட்ட படிப்பு வேணும் அப்படின்னு படிக்கும்போது விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப பயந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வருமா, ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து நம்ம படித்தோம், ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு வந்து இதுமாரி வருமா, இல்லை இது பொருளாதாரம், அது ஏன்னா ஏரோஸ்பேஸுங்கிறது அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஃபைனலாக கன்வின்ஸ் ஆனது வந்து இல்லை நம்ம கலெக்டர் நம்ம ஊரில் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இல்லை டாக்டர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஞ்ஞானி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கவே மாட்டாங்க. அது நம்ம இந்த வடக்கூர் கிராமத்துலேருந்து ஒரு விஞ்ஞானி வர்றது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம விஞ்ஞானியாக தான் நான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கன்வின்ஸ் பண்ணேன். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு பணத்தேவைகள் வந்து இருந்துகிட்டே தேவைப்படுது ஆக்சுவலாக. அப்பாவோட சேமிப்புலாம் இல்லை, வீட்டில் வந்து சேமிப்புலாம் இல்லை, கண்டிப்பாக கடன் வாங்கி தான் பண்ணணும். அது ஒரு ஜுவல்லு அப்படிங்கிறதுலாம் இல்லை, கார்டும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு லோன்லாம் கொடுத்தாங்க. எஜுகேஷன் லோன் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறாங்க. அந்த கல்வி கடன் தான் எனக்கு 4 இயருக்குமே அவங்க கட்டினாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த ஆய்வுகள் பண்ணும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஸ்டைஃபனில் தான் அந்த கடனையும் அடைச்சாது. அந்த கல்வி கடன் வந்து எனக்கு ஒரு முக்கியமான இதாகவே இருந்துச்சு. அந்த அண்டர் கிராஜுவேஷன் லெவலில் அடுத்த கட்டத்துக்கு படிப்புக்கு எப்படி போனீங்க, எப்படி விச் லீட்ஸ் யூ டு மூவ் தேர்? மெயின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஒரு உந்துதல், ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே வரல. அப்போ ஐஎஸ்எல்ஓ ஜாயின் பண்ணணும், இதை வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண முடியாது. அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முக்கியமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்னைக்கு வந்து நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அது எனக்கான சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமானது. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு புது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறீங்களே, அதான் என்னோட ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த புது விஷயம் வந்து எனக்கு வந்து விண்வெளியில் நிறையா இதாக தேடலே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ பிஇ முடிச்சுட்டு அந்த அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு அப்பா வந்து வேலைக்கு உடனே போக சொன்னாங்க. கண்டிப்பாக காசு நிறையா கடன்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும், இதை தாண்டி போகணும், பிஹெச்டி பண்ணணும்,
பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்ததால், தேடல் இருந்துகிட்டே இருந்ததால், அப்புறம் அண்ணனும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் அக்கா எல்லாமே ஒரு இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் நகையெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் அடகு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக முடிச்சிட்டேன். எப்பொழுதுமே ஒரு ஆய்வு பணியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் மட்டுமே போதுமானதாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் அடுத்தது ஒரு ஆய்வுத்துறையில் என்ட்ராகிருப்பீங்க. அதோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பகிருங்க. ஆமாம், நம்மளுக்கு வந்து ஒரு ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து சேரணும், ஒரு ஆய்வுகளில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு விண்வெளி பற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். விண்வெளி பற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மெயின் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 2 பேர் இருக்கோம். நம்மளுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய சந்தோஷங்கள் இருக்கலாம், நிறைய துக்கங்கள் இருக்கலாம். அதே இந்த தூரத்தில் போனோம்னா சென்னையில் இருப்பாங்க, வீட்டில் நம்ம வடலூரில் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. அவங்கள பற்றி ஞாபகம், அவங்கள பற்றி இதாக இருக்கும். இப்போ இந்த சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து ஒரு சுழற்சியான ஒரு எண்ணங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி நீங்கள் விண்வெளியை போகும்போது உங்களுக்கு வந்து பூமியே வந்து ரொம்ப சின்னது, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போ விண்வெளி பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு இருக்கிற போது நீங்கள் அதை பற்றி தான் சிந்திப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே சிந்திக்க மாட்டீங்க, ப்ராட் மைண்டடாக இருப்பீங்க. பட் அதில் முக்கியமானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறத சிந்திச்சு இங்கே இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவீங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான கோட்பாடாகவே நான் எப்பயுமே அதை நோக்கி தான் நான் நடந்துகிட்டே இருந்தேன். விண்வெளியும் விண்வெளி தொழில்நுட்பமும் எர்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடும். அதை நோக்கி தான் நான் படத்துலலாம் லாங் வியூலேருந்து நேரோ டவுன் பண்ணிட்டு போகும். எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ அந்த இதுக்கு தான் அதை சார்ந்து அதை விண்வெளியில் ஆய்வுகளே இருந்துக்கணும் அப்படின்னு தான் ஐஏஎஸில் இந்திய அறிவியல் கழகத்தில் போயிட்டு ஆய்வகத்தில் போய் சேர்ந்தேன். அதில் வந்து ப்ரொஃபஸர் டி சிவகுமார், ப்ரொஃபஸர் BN ரகுநந்தன் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. அதில் முக்கியமாக வந்து நம்மளுடைய மூன் மிஷன், மார்ஸ் மிஷன், அப்புறம் ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கக்கூடிய சின்ன லான்ச் வெஹிக்கிள், த்ரஸ்டர்ஸு, இதில் சின்னதெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட பப்ளிகேஷன்ஸ், ஜேர்னல்ஸும், இன்டர்நேஷ்னல் நேஷனல் ஆய்வுக்கட்டுரைகள் நிறைய இது பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பேட்டர்ன் வந்து நிறைய பேட்டர்ன் வந்து இது பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு அறையை தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆய்வறைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24/7. நீங்கள் எப்போ வேணாலும் போனால் எப்போ வேணாலும் வரலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது எனக்கு அந்த ஃப்ரீடம், எனக்கு அந்த சுதந்திரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சுதந்திரம் இருந்துக்கிட்டே இருந்ததால் நான் எப்போ வேணாலும் போயிட்டு எப்போ வேணாலும் சந்தித்து நைட்டு ஃபுல்லாக அதில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ஒரு உள்ளார்ந்த இதெல்லாம் அனுபவிச்சு நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதிலிருந்து வந்தது தான் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பார்க் வந்து சேட்டலைட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு இது பொறித்தட்டது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா, ஒரு பீயிங் ரிசர்ச்சர், ஒரு ஆய்வாளராக இருந்துக்கிட்டு நீங்கள் அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் உங்களுடைய தாகத்தை விடாமல் நகர்ந்து ஒரு ஆய்வாளராக மாறுறீங்க. அந்த ஆய்வாளராக இருங்குறீங்க, அங்கே தான் ஒரு பிஸ்னஸ் மாடலில் கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் அதை எப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றணும், அதுவும் வந்து மிக முக்கியமாக வந்து இது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா, அது ஒரு இன்னோவேஷன் ஐடியா. ஹவு கான்ஃபிடென்ட், இது எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து ஒரு தொழில் நிறுவனராக மாறுறதுக்கு எந்த ஒரு உந்து சக்தி உங்களுக்கு உருவாச்சு? அந்த இது கிடச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம ஆய்வுக்கட்டுரைகளாக எழுதணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஆய்வுக்கட்டுரைகளாக இருக்கக்கூடாது, இதுக்கான பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் மாடல் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு அதுக்கு ஒரு பேலன்ஸாக பண்ணி ஒரு டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஆராய்ஞ்சு, ஃபினான்ஷியலாகவும் ஆராய்ஞ்சு, பிஸ்னஸாகவும் இது பண்ணிவிட்டு அண்ட் கம் அப் வித் ப்ராப்பர் பிஸ்னஸ் மாடலாக விண்வெளியில் எரிபொருள் நிலையம், அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஆர்பிட்டர். அதான் நீங்கள் பார்க்குற அந்த ஆர்பிட்டர். ஆமாம், அந்த முக்கியமான கேள்வி தான். நான் விண்வெளியில் எரிபொருள் நிலையம்னா நான் கம்பி கட்டுற கதையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. உண்மையிலே என்ன தான் அந்த ப்ராடக்ட், என்ன சொல்கிறது, எங்கள் டீம்லேயே வந்து அது ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி ஹவு இட் இஸ் ப்ராக்டிகல். நான் போய் இந்த ஐடியா போய் சொல்கிறேன். ஆக்சுவலாக எல்லாமே உண்மையிலுமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கம்பி கட்டுற கதை மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாராலையும் நம்ப முடியல, யாராலும் நம்ப முடியல. ஆனால் இது ஒரு கற்பனை அறிவியல் கதை அப்படிங்கிறதெல்லாம் இது இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்காக அது எப்படி அது சாத்தியக்கூறுகளாக மாறும் அப்படிங்கிறது சிந்திச்சு அதுக்கான ஆய்வுகளை பண்ணி அதுக்கான டேட்டாவோட எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தேன் எல்லாத்துக்கும். ஆனால் அப்போவுமே நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான், இதெல்லாம் சாத்தியமே இல்லைப்பா, இதெல்லாம் ரொம்ப நீ சொல்கிறது எல்லாம் நல்லா இருக்குப்பா, ஐடியா சூப்பராக இருக்குது, ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், ஆனால் இது வந்து சாத்தியமாகுமா, இல்லை இதுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் முதலீடு பண்ணுவேனா அப்படிங்கிறது எல்லாமே. ஈவன் தமிழ்நாடு அரசுமே வந்து ஃபஸ்ட் டைம் கேட்டுட்டு வந்து என்னப்பா நீ ஏதோ பெருசாக சொல்கிறேன் ஆனால் நம்பவே முடியலப்பா அப்படின்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆய்வாளர் வந்து இஸ்ரோ போன்ற நிறுவனங்களில் வேலை செஞ்சோம், ஆய்வு பணியை மேற்கொண்டோம், நீங்கள் என்டர்பிரனராக மாறுறீங்க. உங்களுக்கு இந்த ஸ்பார்க்கிங் பாயிண்ட் எந்த வருடத்தில் ஆரம்பிச்சு?
2013 தான் இந்த ஐடியா வந்து எனக்கு கிடைச்சது. ஆக்சுவலாக அது ஒரு ஆய்வறையில் வந்து ஒரு நைட் டைமில் வந்து நம்ம சேட்டலைட்டை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கிடைச்சது. அப்போ வந்து ஒரு ஆய்வுக்கட்டுலாம் எழுதலாம் மட்டும் தான் பார்க்கும்போது, இல்லை இது ஆய்வுக்கட்டுக்கான இது இல்லை, ஒரு பிஸ்னஸ் பொட்டன்ஷியலாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அது பிஸ்னஸ் மாடலாக கவர்மெண்ட்டோட பாலிசியோட தொடர்புடையது இல்லை. அந்த மாதிரி நீங்கள் எப்படி விண்வெளியில் எப்படி அது, ஏன்னா ஒரு ப்ரைவேட் மார்க்கெட் கண்டிஷன் இருக்கும்போது நம்மளுக்கு பிஸ்னஸ் மாடல் தோன்றது ஒரு பக்கம், ப்ரைவேட் மார்க்கெட் கண்டிஷனே இல்லாத ஒரு கட்டத்தில் நீங்கள் எப்படி அந்த பிஸ்னஸ் மாடல் இதை பிஸ்னஸ் தான் மாற்றணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? 2020 அந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பாலிசி வந்து ஒரு உயிரோட்டம் பெற ஆரம்பிச்சது. 2020-21 இருந்து பெற ஆரம்பிச்சு 2021 நான் ஒரு முழுமையான ஒரு ஒரு இன்கார்பரேட் பண்ணேன். ஆக்சுவலாக இன்கார்பரேட் பண்ண இது பண்ணும்போது அதுக்கப்புறம் எல்லாத்தோட ஒரு 100-150 முதலீட்டாளர்கள் வந்து நான் பேச ஆரம்பித்தேன். எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அப்பப்போ வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நம்ம ஆர்பிட்டேட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் பண்ணுறது அப்படின்னா, அவங்க எல்லாமே சேட்டலைட் ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க, இல்லை சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ராக்கெட் லான்ச் பண்ணி சேட்டலைட் இது பண்ணி சேட்டலைட் நிலையத்துப்பட்டு சேட்டலைட்டுக்கு வந்து ரீஃபில் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கான ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அப்போது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குன்னா ஸ்பேஸ் பாலிசிக்கே இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும். ஸ்பேஸ் பாலிசி கிரியேட் பண்ணுறாங்கன்னா ராக்கெட் அளவுக்கு தான் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லை சேட்டலைட்டுக்கு தான் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதுக்கு வரணும் அப்படின்னா நான் தான் நிறைய மெனக்கெடுகள் பண்ணணும். அந்த மெனக்கெடுகள் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் ரன் ஆன பிறகு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சிரத்தை எடுத்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறீங்க. ஹவு டிட் யூ ஃபேஸ் யுவர் ரெகுலர் லைஃப்? ஒரு தனி மனிதனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணிட்டீங்க? இல்லை, இங்கே வந்து தனிப்பட்ட வாழ்க்கையே இல்லை. இங்கே அதான் தனிப்பட்ட வாழ்க்கையே அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்றது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. மீதி இருக்கிறது எல்லாமே முழுக்க சிந்தனைகளாக இருக்கட்டும், முழுக்க ஆய்வுகளாக இருக்கட்டும், எல்லாமே இதை பற்றியான ஒரு இதாக தான் இருந்துகிட்டு. இதில் ரொம்ப முக்கியமாக உணர்வுபூர்வமாக எதை கேட்க விரும்புகிறேன்னா, நீங்கள் அதை அடகாத்து வச்ச மாதிரி யாருக்குமே தெரியாமல், குறிப்பாக அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அதை கொண்டு வந்து அந்த டைம் அவங்க இதுதான் சொல்லும்போது அவங்க அப்பாவோட எண்ணம் எப்படி இருந்துச்சு? 2021 ஆரம்பிச்சது வந்து அப்பாவுக்கு வந்து தெரியாது. வீட்டில் யாருக்குமே தெரியாது, சுத்தமாக யாருக்குமே தெரியும். மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். மனைவி மட்டும் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2021 இருந்து நான் வேறு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தேன். இந்தியா அறிவியல் கழகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு காட்டிட்டு இருந்தேன். சம்பளமும் அதிகமாக அனுக்கூல எதுவும் என்னடா சம்பளம்லாம் இது காசு அதிகமாகலை அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா போராட்டங்கள், நிறையா வெளிநாடுகள் பயணங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்பாட்ட சொல்லுவேன், இதுமாரி நான் இந்த அறிவியல் கழகத்தில் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, ரிசர்ச் பப்ளிகேஷன் பண்ணணும் அப்படி போய் சொல்லிட்டு இது பண்ணுவேன். பட் காசு வந்து நம்ம வேறு இடத்துல இருந்து நம்மகிட்ட வந்து வாங்கி போயிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஆர்பிட்டேட் தான் அதிகமான ஃபண்டையும் வாங்கினது, 4.5 கோடி. ஆமாம். 2024 February 7 வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சாங்ஷன் பண்ணுறாங்க, மினிஸ்டருக்கு அதை சாங்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து அப்பாவை வந்து கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க சென்னைக்கு வாங்க அப்படிங்கிறப்போ, நீ ஏன்டா எதுக்கு வரீங்க எதுக்கு கூப்பிட்ற அப்படிங்கிற போது, நான் ஒரு மேடையில் பேசுகிறேன், நீ வந்து பார்த்து நீ தான் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருப்பேன், நீ எதுக்கு கூப்பிட்ற அப்படின்னு, நீங்கள் வந்து உட்காருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. அவருக்கு வந்து எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னே புரியல. கீழே இறங்கி வந்து நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இவன் ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கான், நம்மளுக்கு தெரியாம நிறைய பண்ணிட்டு இருக்கான், ஆனால் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கான் அப்படி கேட்குறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. அப்புறம் இது உண்மைதானா, நீ இங்கே இந்த இடத்துல நீ வேலை செய்யலையா, நீ இவ்வளோ நாளாக நீ தனியாக தான் கம்பெனி நடத்திட்டு வந்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். ஆமாம் அப்படி தான் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு ரிசர்ச்சராக பல்காக ஒரு குரோர் கணக்கில் டீல் பண்ணுறது வந்து அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? ஃபினான்ஷியலாக பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு ரிசர்ச்சரில் இருந்து ஒரு குரோர் கணக்கில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சிறு கிராமத்துல இருந்து வந்தோம். ஒரு பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் இருந்து யாருமே பிஸ்னஸ் பண்ணல, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லவே இல்லை. அப்போது எனக்கு பிஸ்னஸ் பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் அந்த கற்றல் அந்த இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எனக்கு அதுக்கான தேடல் அந்த கற்றல் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் பண்ணணும்ல, அந்த வில் பவர் அதை ஸ்டாண்ட் பண்ணணும்ல, அதுக்கு வந்து மிக முக்கியமான எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இல்லை எனக்கு ஒரு பாதையாக இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி விண்வெளியை வந்து நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு சினிமாவும் நேசித்தேன். அந்த சினிமாவை வந்து எங்கள் அப்பா வந்து அடிக்கடி நிறைய எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. இந்த சீன் இப்படி எடுக்கணும், இந்த சீன் இப்படி இது பண்ணுவாங்க, இப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த சினிமா வந்து ஒரு ஸ்டோரி போர்ட்லேருந்து ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிற வரையும் ஒரு இது இருக்குல்ல, அந்த ஜேர்னி வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜேர்னியை வந்து என்னோட ஸ்டார்ட் அப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். தமிழ்நாடு அரசோட அந்த டிஎன் ஸ்டார்ட் அப் ஃபண்ட் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது? எப்படி நீங்கள் அதை பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்கீம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது, சரியான ஸ்கீம் வந்து அமையுது, இது எப்படியா நம்ம வாங்கிடணும், அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்தது?
கண்டிப்பாக நான் எல்லா இடத்துலையுமே போய் கேட்டேன். ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஒரு 100 பேருக்கு மேலே. யாருமே அதை வந்து பிலீவ் பண்ண இது பண்ணல. தமிழ்நாடு அரசுகிட்ட 2021 கேட்டேன், அப்பயுமே அவங்களால நம்ப முடியல. 2022 போய் பேசினேன், அப்பயுமே அவங்களால நம்ப முடியல. 2023 வந்து அவங்க நிறைய பேக்ரவுண்ட் செக்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இது மாதிரி உங்களோட இது வந்து இப்போ எங்களுக்கு புரிய இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நம்ம பண்ணலாமா அப்படிங்கும்போது இதில் தான் முதலாக இந்தியாவில் தமிழ்நாடு அரசு ஒரு விண்வெளித்துறைக்கு வந்து ஆர்பிட்டேட் தான் வந்து முதலாக 4.5 கோடி வந்து தமிழ்நாடு அரசுல இருந்து வாங்கியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச, அதாவது விண்வெளியில் எரிபொருள் நிலையம் அப்படின்னு அமைக்கிறதுக்கான அந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கான ஒரு ஃபண்ட் இது. அந்த முதலீடு தான் தமிழக அரசு வந்து ஒரு இன்க்ளூசிவாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டிங் வந்து இந்த 4.5 crore ஃபண்டிங் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்து இன்னைக்கு வந்து நம்ம சேட்டலைட் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நிறைய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுல நிறைய எங்களோட ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. நம்ம தாராளமாக காட்டுறேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக அது இன்னும் மோர் டெக்னிக்கலாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, நீங்கள் தமிழக அரசோட ஒரு பெனிஃபிஷியாக இருக்கும்பொழுது இப்போ ஒட்டுமொத்த தமிழக அரசுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட் பண்ணுறது, தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஃபண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாமான என்னென்னா, சேட்டலைட்டுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும், சேட்டலைட்டோட பலன் என்ன அப்படிங்கிற ஒரு பாமர தோணியில் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை தமிழக அரசும் தமிழக மக்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. கண்டிப்பாக ஒரு செயற்கைக்கோளால் ஒவ்வொரு பாமர மக்களும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாட்களும் அவங்க வந்து பயன்பட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் பயன்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ், மழை வருமா வராதா, டிவி பார்க்குறதா இருக்கட்டும், செல்ஃபோன் பேசுகிறதா இருக்கட்டும், அடுத்தது வந்து கூகுள் மேப்பை உபயோகப்படுத்துறதா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரில் இந்த பொருள் வந்து இந்த விளைச்சல் வந்து இந்த இடத்துல இது பண்ணலாம், இந்த மினரல்ஸ் வந்து இங்கே கிடைக்கும், இந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்குது, சுனாமி இந்த இடத்துல வருமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து செயற்கைக்கோள் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. இதெல்லாம் மக்கள் வந்து அவங்களுக்கே அறியாமல் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கே அறியாமல் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த செயற்கைக்கோள் வந்து மிக முக்கியமாக அந்த சஸ்டைனபிளாக மேலே நிறைய வாழ்க்கையோட நிறைய நாட்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நிறைய நாட்கள் ஒரு நிலைநிறுத்தத்துக்காக ஆர்பிட்டேட் வந்து வந்தது தான், கண்டுபிடிச்சது தான் விண்வெளியில் எரிபொருள் நிலையம். அந்த விண்வெளியில் எரிபொருள் நிலையம் கட்டுறதுக்கு நாங்கள் வந்து மிக முக்கியமாக நிறைய ஆய்வுகள் வந்து நாங்கள் பண்ணோம். அந்த ஆய்வுகள் தான் இது R&D ஃபெசிலிட்டி தான் இது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3D பிரிண்டிங். இந்த 3D பிரிண்டிங்கில் மெயினாக இதை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய பண்ணிகிட்டே இருப்போம். அதை வந்து கண்டுபிடிச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா பொருட்செலவு அதிகமாகும். அது பொருட்செலவு கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த 3D பிரிண்டிங் உடனே பண்ணி இது பண்ணிட்டோம். இது வந்து ஏர் பேரிங். இந்த ஏர் பேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயற்கைக்கோள் விண்வெளியில் வந்து எப்படி மிதக்கும், அந்த மிதக்கிறத வந்து எப்படி பண்ண முடியும், எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆய்வுகள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஷர் டேங்க், அதாவது ஃபியூல் டேங்க். இந்த ஃபியூல் டேங்க் வந்து விண்வெளியில் வந்து எப்படி அதாவது விண்வெளியில் வந்து திரவ நிலை வந்து வேற மாரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி எப்படி அடுத்த சேட்டலைட்டுக்கு வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் அடிக்கடி நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதோட முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த சேட்டலைட்டை போயிட்டு நம்ம போய் இன்னொரு சேட்டலைட்டை போய் கண்டுபிடிச்சி அதை போய் டாக் பண்ணணும், கேப்சர் பண்ணணும். அந்த சேட்டலைட்டை டாக் பண்ணுறதுக்கான முக்கியமானது தான் இந்த ரொபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸ். இந்த ரொபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸை தான் இன்னொரு சேட்டலைட் போய் கரெக்டாக கேப்சர் பண்ணி டாக் பண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்காக இருக்கும். இதில் முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசால் நம்ம வழங்கப்பட்டு ஒரு இதுதான் SITRP. இதுதான் நாங்கள் ஆர்பிட்டேட் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான டாக்கிங் அண்ட் ரீஃபில் இன்டர்ஃபேஸ். இது நாங்கள் ஆர்பிட்டேட் வந்து காப்புரிமை வச்சுருக்கோம். அதுக்கு இந்த காப்புரிமை வந்து இந்தியாவிலையுமே இருக்கட்டும், உலகத்துலையுமே அந்த காப்புரிமை பெற்றிருக்கும். இது வந்து எந்த ஷேப்பாக இருந்தாலும், எந்த சேட்டலைட்டில் எந்த ஷேப்பாக இருந்தாலும், எந்த இதாக இருந்தாலும், எந்த ஆர்பிட்டில் இருந்தாலும் we can do docking and refueling and do the other activities. வேறு டெக்னாலஜி இருந்தால் லாக் பண்ணும், எப்படி இருந்தாலும் நாங்கள் டாக் பண்ண முடியும். ஸோ இதில் நாங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருப்போம். இந்த டாக் பண்ணி ரீசர்ச் ரீஃபில்லிங் பண்ணுறது பார்த்துருக்கோம். இதை விட உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டி காட்டணும் அப்படின்னா, உலகத்திலேயே மிக முக்கியமான ஃபெசிலிட்டிக்கு வந்து உள்ளே வரீங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பேஸ் லைக் ஒரு விண்வெளியில் எப்படி ஒரு கருப்பொருள் இருக்குமோ அப்படியே அதேமாரி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா விண்மீன்கள் இருக்கிற மாதிரியும், பின்னாடி வந்து எர்த்து இதில் இருக்கும். இங்கே நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளியில் வந்து மிதக்கிறீங்க, அதுமாரி இருக்கும். அது இந்த 2 சேட்டலைட் வந்து எப்படி டாக் பண்ணி ரீஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் தடவை வந்து நாங்கள் பண்ணி நாங்கள் அதிகமாக செயல்முறைப்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஐட்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து நாங்கள் போய் சேட்டலைட் மேலே போயிட்டு விண்வெளியில் போய் அனுப்புறதுக்கு வந்து போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு காசுமே மக்களோட வரி பண்ணும், அதை வந்து நாங்கள் வீணடிக்கக்கூடாது. ஹியூஜ் பட்ஜெட். ஆமாம் கண்டிப்பாக.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழராக நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். இந்த ஃபெசிலிட்டி வந்து உண்மையாலுமே உலகத்திலே மிகப்பெரிய ஃபெசிலிட்டி. இதை விட முக்கியமானது ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ சேட்டலைட்டை நீங்கள் வந்து மேலே அனுப்பணும். அந்த சேட்டலைட்டை வந்து மேலே அனுப்பணும் அப்படின்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேட்டலைட்டை வந்து ரொம்ப க்ளீனாக எந்த ஒரு தூசியும் இல்லாமல் ப்ராப்பரான தட்பவெப்ப நிலையோட வச்சுக்கிட்டு அது சேட்டலைட்டை வந்து பண்ணணும். தூசியாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அதுக்கு தான் அந்த க்ளீன் ரூம்ஸ். அது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க உள்ளார வந்து நிறைய ட்ரெஸ்ஸு மாஸ்க்கு க்ளவுஸு எல்லாமே போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சேட்டலைட்ஸ், அதாவது இதான் உலகத்துக்கு நான் தமிழ் மக்களுக்கு இப்போ தான் நான் அறிவுப்படுத்துறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சேட்டு அப்படின்னு சொல்கிறது. ஆயில்ங்கிறது தமிழ் வார்த்தை நாங்கள் வச்சது ஆர்பிடேட் வச்சது. அது இன்னொரு சேட்டலைட்டுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஆயில் கொடுக்கணும். ஆமாம், கரெக்டு. ஸோ இன்னும் ஒரு 30 to 40 நாளுக்குள்ள விண்வெளியில் இந்த சேட்டலைட் வந்து பறக்க போகுது. இப்போ உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவிலேயே தமிழகத்திலிருந்து ஒரு உலகத்துக்கு ஒரு மிக முக்கியமான சேட்டலைட்டை நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ரீஃபில்லிங் டாக்கிங் அது உலகத்திலே முதல் முறையாக நம்ம பண்ணுறோம். இது வந்து தமிழக அரசோட முதலீட்டால் தான் நம்மளுக்கு சாத்தியப்பட்டது. ஆக்சுவலி உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உலகத்திலே முதன்முறை அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு சயின்டிஸ்டாக இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் முதன்முறையாக உங்களோட படைப்பை வந்து விண்வெளியில் நிலைநாட்ட போகிறீங்க. அதற்கு தமிழக அரசின் சார்பாகவும் எங்களுடைய ஆய்வு மையம் சென்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் சார்பாகவும் மிகுந்த வாழ்த்துக்களையும் இன்னும் நன்றி தான் சொல்லணும். இதில் ஒரு முக்கியமான இந்த வாழ்த்தோட கூடுதல் ஒரு கேள்வி, இது ஒரு பெரிய பட்ஜெட் ஓரியன்ட் ப்ராஜெக்டாகவும் இருக்குது. எதிர்காலத்தில் இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இதோட ரிஸ்க் என்னவா இருக்கும்? பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னவா இருக்கும்? இது ஒரு பெரிய முதலீடு இருக்கக்கூடிய ஒரு இதை நாங்கள் அனுப்பிச்ச உடனே நிறைய முதலீட்டாளர்கள் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதை அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட நிறைய முதலீடுகள் வாங்கி மெதுவாக ஆக்சுவலாக ஸ்லோவாக வி வில் டூ தட். அதாவது ஃபியூல் ஸ்டேஷன், பெட்ரோல் ஸ்டேஷன் இன் ஸ்பேஸ், விண்வெளியில் எரிபொருள் நிலையம். அது வந்து இன்னும் ஒரு 5 வருடத்துலேருந்து 8 வருடத்துக்குள்ளே நாங்கள் கட்டி முடிச்சிடும். நம்ம எப்படி இங்கே காரில் போய் பெட்ரோல் பங்க் நியர்பை பெட்ரோல் பங்கில் போய் ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி செயற்கைக்கோளுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இந்தியாவிலேருந்து நம்ம முதல் முறையாக கண்டிப்பாக பண்ணுவோம். தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் புத்தொழில் நிறுவனங்களுக்காக டான்சிம் அமைப்பு இயங்கி வருகிறது. அவ்வமைப்பில் தெரிவு செய்யப்பட்ட 43 பயனாளர்களிடம் சென்னை சமூக பணி கல்லூரியில் இயங்கி வரும் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான புத்தொழில் நிறுவனம்தான் ஆர்பிட்டைட் ஆகும்.